إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாநாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த மையக்கருவாக வைத்து நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டிலே ஒரு சொல்வார்கள், என்ன தத்துவம் சாராத ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், இங்கே பேசக்கூடிய அனைத்து உலமாக்களுடைய பெயர்களும் மீமிலே ஆரம்பிக்கிறது. முபாரக், அஷேக் முபாரக், முஜாஹித், அதேபோல் அஷேக் முஃபாரிஸ், அதுபோல் அஷேக் முர்ஷித். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரும் மீமிலே என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இன்னொரு ஒற்றுமை என்ன என்றால், அத்தனை பேரும் அதில் அவருக்கு பெயர்களுடைய அந்த அர்த்தங்களும் ரசூலுல்லாஹ்களுக்கு பொருந்தி போகுது. முஜாஹிதாக இருக்கலாம், முஃபாரிஸாக இருக்கலாம், முபாரக்காக இருக்கலாம், முர்ஷிதாக இருக்கலாம். முர்ஷித் என்றால் நேர்வழி காட்டுகின்றவர், முஜாஹித் என்றால் போராளி. நம்முடைய பெயர்கள் வழங்கிட்டா, முஜாஹித் என்றால் என்ன, போராளி, முஃபாரிஸ் என்றால் போர் வீரர், முபாரக் என்றால் பரக்கத் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். எல்லா வகையிலும் என்ன அசுர தத்துவம் சாராத ஒற்றுமை என்று சொல்வார்கள். அந்த ஒரு ஒற்றுமையான ஒரு மாநாடாக இது என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெண்ணுரிமையை போற்றிய நபிகளார் என்கின்ற ஒரு தலைப்பு இது. இதிலே அதாவது பெண்ணுரிமை சம்பந்தமாக நம்ம நிறைய பேச வேண்டும். ஆனால் எனது தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் பெண்ணுரிமை போற்றினார்கள் என்பது. எனவே பெண்ணுரிமை என்ற பகுதியில் உள்ள எல்லாமே இதில் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விஷயங்கள் மாத்திரம்தான் என்ன செய்யும், இதிலே வரும். இதில் என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது பெண்ணுரிமை சார்ந்த ஒரு சில விஷயங்களை நான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த பெண்ணுரிமை என்கின்ற கோஷம் அப்படி என்பது இது புதிதானதல்ல. அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு அதாவது அமைப்பு மயப்படுத்தப்பட்ட, பிரச்சார மயப்படுத்தப்பட்ட ஒன்றாக நவீன காலத்திலே வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஐநா சபையால் செடோ அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது உலக நாடுகளால் அவைகள் அங்கீகரிக்கப்பட்ட பின்னால அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறது, அதாவது ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு இடத்துக்கு என்ன செய்து வந்திருக்கிறது. அரபில சீது அப்படின்னு சொல்வார்கள். இந்த இதுக்கு பின்னால அந்த பெண்ணுரிமை கோஷம் என்பது எல்லை கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுல இஸ்லாம் பெண்ணுரிமை என்ற பகுதியை இஸ்லாத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நம்ம பார்க்கிறோம், திட்ட தெளிவாக அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இது இருக்கிறது. அனைவருக்கும் சம உரிமை என்றது இஸ்லாத்துடைய பார்வையில் என்னென்றால், அவரவர்களுக்கு அவரவர்களுடைய காலப்பகுதியில், வயதில், சூழலில் என்னென்ன சட்டங்கள் தகுதிகள் வேணுமோ அத்தனை என்ன செய்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தாயாக இருப்பாள், மகளாக இருப்பாள், தங்கையாக இருப்பாள், அக்காவாக இருப்பாள், மனைவியாக இருப்பாள், எல்லா வகையிலும் இருப்பாங்க. ஆனால் பெண் உரிமை என்று சொன்ன உடனே நம்ம பார்க்கறது மனைவியான இடத்துல வச்சு மட்டும்தான். பெண் உரிமை மனைவி அப்படித்தான் பார்க்கறது. தாய்க்குள்ள உரிமையை எடுத்து பார்த்து பெண் உரிமையை யோசிச்சு பாருங்க. தாய்க்குள்ள உரிமையை எடுத்து பார்த்து பெண் உரிமையை சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு விரிந்த பகுதி. தங்கைக்குள்ள ஒரு உரிமையை பார்த்து பெண் உரிமையை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விரிந்த பகுதி. இந்த மாதிரி சகோதரிகள் அப்படி பார்த்தீங்கன்னா அது விரிந்த பகுதியாக இருக்கும். கணவனோட மனைவியை மட்டும் வச்சு பார்க்கிறது, வச்சு பார்த்த உடனே என்னமோ ஒரு அடிமைத்துவம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அதை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. எனவே பெண் உரிமை என்கின்ற இந்த பகுதி இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெண் உரிமை அப்படி என்றது மனைவியின் உரிமை என்றது மட்டுமல்ல. பெண் என்ற பேர் எதற்கெல்லாம் என்ன, அதாவது நம்ம வழக்கில் சொல்றோமோ அத்தனை பேரையும் அதை என்ன செய்யும், குறிக்கும். மூன்றாவது, பெண் உரிமை என்கின்ற பேச்சு எப்பொழுது பொருந்தும், நம்ம இதை சொல்றது பெண்ணுக்கு உரிமை உண்டு என்கின்ற பேச்சு எப்பொழுது பொருந்தும் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டீசென்ட்டாக ஒழுங்காக வாழக்கூடிய சமுதாயத்திலும் அல்லது அடக்குமுறையோடு வாழக்கூடிய சமுதாயத்துக்கு தான் பொருந்தும். ரெண்டில் உண்டு. மூன்றாவது சமுதாயத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. அது என்ன மூன்றாவது சமுதாயம், எப்படியும் வாழலாம் என்ற இடத்துல உரிமை பேசவே இயலாது. ஏன், அதான் எல்லாமே உரிமை. எல்லாமே உரிமை என்ற இடத்துல போய் பெண் உரிமை பேச முடியாது. அதனால நம்ம யாரோடு பெண் உரிமை பேசுறோம் என்றதுல கவனமா இருக்கணும். எல்லாமே செய்யலாம் என்றவரோட போய் இப்படித்தான் செய்யணும் என்று பேசினாலும் அது என்ன, உரிமைக்கு மாற்றமாகத்தான் இருக்கும். யாரோட நீங்க பெண் உரிமையை பற்றி முறையாக பேசலாம் என்று சொன்னால், ஒன்றில் அடக்குமுறை செய்கிறவராக அல்லது முறையாக வாழ்றவங்களா இருக்கணும். இவங்கள்ட்ட போய் இது முறைதானான்னு கேட்கலாம். அடக்குமுறை உள்ளவங்கள்ட்ட போய் அடக்காதீங்கன்னு சொல்லலாம். நீ எப்படி வாழலாம் என்று மிருக லிஸ்டுக்குள்ள போனா அவர்கள்ட்ட போய் நம்ம பெண் உரிமை பேசவே இயலாது. அவன் எல்லா உரிமையும் கொடுத்து வச்சுக்கிறான்.
எல்லா உரிமையும் கொடுத்து வச்சுக்கிறான். விபச்சாரம் செய்யலாம், நீ பெண்ணாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆணாகவே மாறலாம் என்ற உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல போய் பெண் உரிமையை பேசக்கூடாது. மனிதன் என்றால் என்ன அங்க பேசணும். அது மனிதன் என்றால் யார், மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீ நாயை திருமணம் முடிக்கலாமா? ரைஸ் குக்கரை திருமணம் முடிக்கிறாங்க பாருங்க, நீங்க ரைஸ் குக்கர் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அது போல என்ன போனை திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து இன்டர்நெட்ல எல்லாம் அதை போட்டு அதுவும் ஒரு குரூப் கீழே பெண் உரிமை அப்படின்னு பேசுறாங்க. இப்ப அவர்கள்ட்ட என்ன பேசணும்? நம்ம அங்க பெண் உரிமை பேசக்கூடாது. அங்க பேச வேண்டியது என்னன்னா, மனிதன் என்றால் யார், மிருகம் என்றால் என்ன, அதற்கும் உள்ள இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ் தஆலா உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்றான். எனவே அந்த மிருகங்களை இல்லாம நீங்க எப்படி இந்த வரணும் அப்படி என்று சொல்ற விளக்கத்தை தான் அங்க சொல்லணும். பெண்ணுரிமை பேச வேண்டிய இடம் முறையாக வாழணும் என்று சொல்றவர்கள்ட்ட போய் இது முறைதானான்னு கேட்கலாம். அதுபோல அடக்குமுறையோடு வாழ்றவங்கள்ட்ட போய் இப்படி அடக்காதீங்கன்னு சொல்லலாம். எனவே மூன்றாவது தரப்ப சிந்தனையில வைத்துக் கொண்டு இந்த பெண்ணுரிமை தலைப்பை என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெண்ணுரிமை என்று பேசுற டைம்ல முதலாவது எல்லாருக்கும் முன்னால நிக்கிறது பெண்கள் போடக்கூடிய ஆடை. பெண்கள் போடக்கூடிய ஆடை, அதே போல பெண்களுக்கு இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைக்கக்கூடிய சட்டங்கள், இவைகள்ல தான் என்ன அவர்களுடைய கேள்வி இருக்கு. அடுத்த கணவன் மனைவியுடைய ஒழுக்கங்கள், அந்த நீதிகள், இவைகள்ல தலைமைத்துவம் சார்ந்த விஷயங்கள், இவைகள்ல தான் பெரும்பாலானவர்களுடைய இருக்கு. அடுத்த பலதாரமணம், இந்த விஷயங்கள்ல தான் பெண் உரிமை சார்ந்த சிந்தனைகள் நிறைய பேரத்துல இருக்கும். இது சரி பிழை நியாயங்கள் என்றதெல்லாம் இந்த மாநாட்டில் ஒவ்வொரு பகுதிகளே பல அறிஞர்கள் என்ன செய்வாங்க, பேசுவார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும்தானா இந்த கேள்விக்குள்ள வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா மதமும் வரும், எல்லா மதமும் இந்த கேள்விகளுக்குள்ள வரும். ஆனா இஸ்லாம் பிரதானப்படுத்தப்படுவதற்கான காரணம் எல்லா மதமும் கரைந்து போய்விட்டது, பெரும்பாலும் கரைஞ்சிச்சு. இஸ்லாம் கரையல்ல, அது அப்படியே அடையாளத்தோட நிற்பதனால அந்த கேள்வி கொண்டிருக்கிறது. நீங்க யூதர்கள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் கடுமையா கடைபிடிக்கக்கூடியவங்க. குறிப்பாக நீங்க யாரும் இப்ப போன் வச்சிருந்தீங்கன்னா ஹெரிடிஸ்னு அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இன்றைக்குள்ள நம்ம எப்படி ஃபேஸ் கவர் பண்ணி கட்டாய முறையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யூதர்களோட ஹெரிடிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப் நீங்க பாத்தீங்கன்னா இதை விட கடுமையாக கடைபிடிக்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒத்தோடாக்ஸ் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் ஒத்தோடாக்ஸ் மாதிரி. ஜூஸுக்கு என்ன செய்வாங்க, ஒத்தோடாக்ஸ் என்ற வார்த்தை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. எதன் காரணமான அவங்களுடைய கட்டுப்பாடான அல்லது அதீத கட்டுப்பாடான வாழ்க்கை. இந்த மாதிரியான விமர்சனம் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லாருக்கும் என்ன உண்டு. ஆனா இஸ்லாம் பிரதானப்படுத்தப்படுவதற்கான காரணம் இதுதான். அதாவது இஸ்லாம் அதோட மட்டும் நிக்கல, அது ஒரு அரசியல் மதமாக, ஆட்சி மதமாக, எல்லா விஷயத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மதமாக இருப்பதனால இந்த விமர்சனங்கள் எல்லோருக்குமே என்ன செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால இஸ்லாம் எவ்வளவு கண்ணியப்படுத்தினதை நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றின்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அதுதான் மார்க்கம் என்று சொல்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால பூர்ணப்படுத்தப்பட்டது. இதுல தக்ரீமுல் மர்ஆ, அதாவது அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தினாண்டு வரக்கூடிய எல்லா வசனங்களிலும் யார் பொருந்துவார்கள், பெண்களும் வருவார்கள். எல்லா வசனங்களிலும் பெண்களும் வருவார்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் அப்படின்னு வரக்கூடிய மனித சமுதாயம் என்று வரக்கூடிய எல்லா பகுதியிலும் பெண்களும் என்ன செய்வாங்க, வருவாங்க. எனவே அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால் அனைவரும் என்ன செஞ்சான், கண்ணியப்படுத்தினான் அர்த்தம். அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுகிறான், அதாவது சூரா நஹல் 58 59 வசனத்துல இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், அதாவது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகிறது என்று நன்மாராயம் கூறப்பட்டார். அல்லாஹு தாலா பயன்படுத்துகிற வார்த்தை புஷ்ஷிர. புஷ்ஷிர என்றா ஸ்கேன் பண்ணி சொல்றதுக்கும் பொருந்தும். அதாவது கிடைக்க போகுது, அதாவது நேரடி அவர் பார்க்கல. ஒருவர் செய்தி சொல்றாரு பெண் குழந்தை கிடைச்சிட்டு அல்லது கிடைக்க போகிற பிறந்துட்டு அப்படின்னு சொல்றார் என்றால் அந்த செய்தி கிடைத்தாலே அவருடைய முகங்கள் என்ன செய்கின்றன, கருத்து போகின்றன. அவர் நெருக்கடிக்கு உள்ளாகிறார். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி, அவருக்கு சொல்லப்பட்ட அந்த நன்மாராயத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து ஒதுங்குறார். பெண் குழந்தை பிறந்துட்டு அப்படி என்று சமுதாயத்திலிருந்து ஒதுங்குறாரு. ரெண்டுல ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறாரு. என்ன, அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுசுஹு ஃபித்துராப், இந்த அவமானத்தோடு குழந்தையை சுமந்து கொள்வதா அல்லது மண்ணில் என்ன செய்யறது, புதைத்து விடுவதா, அப்படி என்ற சிந்தனைக்கு அவர் ஆளாகிறார். அப்படி என்று சொல்லி அதாவது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா சா அமா யஹ்குமூன், அவர்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு மிகவும் படுமோசமானது அப்படி என்று சூரா நஹல்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒரு குழந்தையுடைய பிறப்புரிமையில் அவர்கள் நன்மாராயம் கூறப்பட்டால் அதை அசிங்கமாக பார்த்த 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையுடைய பிறப்புடைய சிறப்பு அல்லாஹ் என்ன செய்றான், அந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சூரத்து தக்வீர் 8 தொடங்க 10, வ இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குதிலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தை நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். எந்த பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய், பிறப்புரிமை, அந்த குழந்தையுடைய வாழ்வுரிமை சம்பந்தமாக அதை ஈமானோடும் அகீதாவோடும் மறுமை விசாரணையோடு சம்பந்தப்படுத்தின ஒரு கொள்கை அது இஸ்லாம்.
அவர்கள் கொல்லப்பட்டதன் காரணம் என்ன என்று மறுமை நாள் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும் என்று அவருடைய பிறப்புரிமையை அகீதாவோடும் இஸ்லாமிய கொள்கையோடும் சம்பந்தப்படுத்தின ஒரு மார்க்கம் இது. அன்புள்ள சகோதரர்களே, அதுபோல மூன்றாவது ஒரு பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெண் உரிமை சம்பந்தமாக இஸ்லாத்துடைய பார்வையில் இன்னொரு மிக முக்கியமான பகுதி என்ன என்றால், இஸ்லாம் இயற்கை விதிகளை கவனித்து தான் எல்லா சட்டமும் சொல்லும். இஸ்லாமிய சூழலை கவனிச்சு தான் எல்லா சட்டமும் சொல்லும். தனியாக பெண்ணுக்கு என்ன, அதாவது 1 மடங்கு ஆணுக்கு 2 மடங்கு என்று சொல்லுது என்று அந்த முஸ்லிம் அல்லாத சமுதாயத்துடைய வாழ்வோடு ஒப்பிட்டு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது. முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை எடுங்க, அந்த சமுதாயத்தோடு கம்பேர் பண்ணி இந்த கேள்வி கேட்கப்பட்ட நியாயமானது. காரணம் என்ன, அங்க உழைக்கிறது பெண்கள், ஆண்களை போல கவனிப்பது பெண்கள். அவங்க தனியா படிக்கணும், தனியா செலவழிக்கணும், தனியாக வாழணும், எல்லா கடமையும் இருக்கு. அப்ப அவங்களுக்கு பங்கு எப்படி போகணும், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், போகணும். இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்ததிலிருந்து, திருமணத்திலிருந்து, தலாக்கில் இருந்து, அதுக்கு பின்னால விதவையானாலும் அவள் பெண் பிள்ளையானாலும் கவனிக்க வேண்டியவன் யாரு, ஆண். ஆண் கவனிக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தில் அவங்களுக்கு 2 மடங்கு, பெண் 1 மடங்குன்றது நியாயமானது. எனவே எந்த சமுதாயத்துடைய கேள்வி எந்த சூழலிருந்து வர வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். அந்த சமுதாயம் பொருளாதாரம் ஈட்டுகின்ற அந்த சைடு உரிமை எல்லாம் ஆணையும் பெண்ணையும் பிரிச்சுட்டு, ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு செலவழிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியதெல்லாம் யாரு, ஆண். அந்த சமுதாயத்தில் ஆணுக்கு 2 மடங்கும் பெண்ணுக்கு 1 மடங்கும். சொல்ல போனா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு 1 மடங்கு இருக்கக்கூடாது. ஏன், முழுமையா செலவழிக்க வேண்டியது யாரு, ஆண். இருந்தும் இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதில் 2 மடங்கு, ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதில் 2 மடங்கு ஒரு ஆணுக்கு கொடுக்கணும் என்று சொல்லுது. எனவே சம உரிமை என்பதை சூழல் சந்தர்ப்பத்தை வைத்து இஸ்லாம் என்ன செய்கிறது பார்க்கிறோம். சூரத் ஆல இம்ரான்ல அதாவது 36வது வசனம், வலைசத கருக்கல் உன்சா, ஆணும் பெண்ணும் ஒன்று அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல. இந்த சிடோ என்றதுல பாத்தீங்கன்னா 2 ஒன்றரை லெவலுக்கு என்ன செய்வான் கொண்டு வா. ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல. எதை வச்சு, உடல் அமைப்பிலும் இயல்பிலும் குணத்திலும். பெண் உரிமை பேசுறவங்களாக இருந்தாலும் சரி, திடீர்னு இரவுல ஒரு திருடன் வந்துட்டானா முதல்ல யாரை எழுப்பி விடுறது, ஹஸ்பண்டை பேத்து பாருங்க அப்படின்னு. நீனும் பெண் உரிமை தான் பேச, நீனும் பாயன்னு சொல்றோமா நம்ம, நீனும் போ அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஏதாவது உழைப்பு என்று வந்தா கூட கஷ்டமான உழைப்பெல்லாம் யாருக்கு போகுது, ஆணுக்கு பெண்ணுக்கு. நீனும் பெண் உரிமைன்னு சொன்னாதானே, நீ இறங்கன்னு யாரும் செய்ய ரெடியும் இல்லை. நீ அந்த மாதிரி இடத்துக்கு வரவும் முடியாது. அப்போ என்னதான் இது, உலகத்தில் பெண்கள் தலைவராக வரலாம், இஸ்லாமிய அனுமதிக்குது அப்படி என்கின்ற லெவல்ல பேசக்கூடியவர்கிட்ட என்ன கேள்வி, எத்தனை தலைவர் உருவாக்கிக்கிறீங்க, இல்ல. அப்ப உலகத்துல இயல்பான நிலையை பார்க்கிறோம். சீர்திருத்தவாதின்னு உலகமே பேசுது, எத்தனை பெண்களை வச்சுக்கிறீங்க அதுல சீர்திருத்தவாதிஸ்ல. அப்ப உலக இயல்புகளுக்கு மாத்தமா இஸ்லாம் பேசாது. என்ன வலைசத கருக்கல் உன்சா என்ற பகுதியை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இது போன்று அதாவது அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் யார், ஆண்கள் என்று சொல்லுது. உடனே நம்ம சிந்தனை எங்க போகிறது, மனைவி கணவன். அப்படி இல்லை, பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்கள் என்றா தந்தை மகளை, அண்ணன் தங்கைய, அதே போல என்ன அதாவது விதவையாக இருக்கக்கூடிய பெண் அந்த குடும்பத்தில் பொறுப்பாளர், மனைவிய கணவன், எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். எனவே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புடைய கடமை அல்லாஹ் தஆலா யார் தலையில வைக்கிறான், ஆண்களுடைய பொறுப்பாக வைக்கிறான். அப்படி செய்யலேண்டா அவர்கள் குற்றத்தில் மறுமையில் குற்றவாளிகள். அப்படி என்ற இடத்துல வைப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது சுருக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் நடந்து கொண்ட கண்ணியத்துக்கு அதாவது ஒப்பாக உலகத்தில் எந்த தலைவராலும் நடக்கவும் இல்லை, நடக்கவும் முடியாது. அன்புள்ள சகோதரர்கள், நீங்க வீதியால போயிட்டு இருக்கீங்க, சிந்தனை கோளாறு உள்ள ஒரு பெண் வாரா, முதல் வேலை எங்கட என்ன, போற பிரயாணத்தை கட் பண்ணி வேற சைடால என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். நம்மளே பேசுவாவா இருந்தா, நம்மளோட நடு ரோட்ல நின்று ஏதாவது பேசுவாவாக இருந்தால், சிந்தனை கோளாறு உள்ள பெண்ணா நம்ம என்ன செய்வோம், பெண்ணை விடுங்க ஆணல, உலகத்துல யாரை நம்ம அந்த இடத்துல கண்டாலும் நடு ரோட்ல நின்று ஒரு 5 நிமிஷம் பேசிட்டிப்பாங்கன்னு சொன்னா நம்மளோட கௌரவத்தை பார்த்து போகணும்னு சொல்லி நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 2336 இலக்கத்துல நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பெண் வாரா, அந்த பெண்ணுடைய சிந்தனையில ஒரு கோளாறு, நல்லா பேச மாட்டா, முறையா நடந்து கொள்ள மாட்டா, முறையான ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்ன இலைக ஹாஜா, எனக்கு ஒரு தேவைக்கு உங்களோட பேசணும்ன்றாங்க, எனக்கு ஒரு தேவைக்கு உங்களோட பேசணும் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்க உட்காரணும்னு சொல்லுங்க, அங்க நான் உங்களை சந்திக்கிறேன். நான் இந்த வீதியில எந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லுங்க, அங்க நான் உங்களை என்ன செய்கிறேன், உட்கார்ந்து உங்களோட தேவைகளை என்ன செய்கிறேன், நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த பெண் ஒரு இடத்தை காட்டி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க, என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை தேவைகளை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆட்சியாளராக நிறைவேற்றி வைத்தார்கள். நம்மளும் சில வேளை நிறைவேற்றி வச்சுக்கலாம், ரோடுகள் அங்கேயே உட்கார்ந்து யாரும் கண்டிருக்க மாட்டாங்க, விளங்கிட்டா. அப்படி வேணும்னா நிறைவேற்றி வச்சுக்கலாமே தவிர, கௌரவம் என்ற பகுதியை பார்க்க, ஒரு பெண்ணுடைய மனநிலையை அவளுடைய சிந்தனை கோளாறான இடத்தில் கூட என்ன கவனித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். பெண் அடக்குமுறை உள்ள மார்க்கம் என்ற ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீதியான விளக்கத்தை இதுக்கு ஏதாவது என்ன செய்யணும், சொல்லணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் வெறுப்பு கொண்டவராக இருந்தால், ஒரு அடக்குமுறை சிந்தனை கொண்டவராக இருந்தால், இந்த இடத்துல எப்படியே நடந்து கொள்ளணும், சிம்பிளா தட்டிட்டு போய்க்கலாம்,
சிந்தனை கோளாறு. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அவாய்ட் பண்ணினே நடந்து கொண்டிருக்கலாம். அப்படி நடந்து கொள்ளவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, திருமண உரிமை இதெல்லாம் நம்ம இன்றைய சூழலை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இன்றைக்கே இது நிறைய சாத்தியம் இல்லாத இடம். 1400 வருடங்களுக்கு முன்னால ஒரு பெண் இருந்த சூழல்ல ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட விஷயம் இது. முஸ்னத் அஹமதுல வருது 25043வது இலக்கத்துல. ஒரு பெண் வாரா, அல்லாஹ்வின் தூதர், என் தந்தை திருமணம் முடிச்சிட்டாரு, ஒரு ஆணோடு திருமணம் முடிச்சு வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு அந்த திருமணத்தில் என்ன, அதாவது விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாம முடித்து வைத்து விட்டார். அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சு வச்சிட்டாரு. அப்படி ஒன்றுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தந்தைக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆன் வசனங்கள், தந்தை பெற்றோர்களை பத்தி எவ்வளவு இறங்கி உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், முடிவு உங்களோட கையில தான், முடிவு உங்களது கையில் தான். இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்க நிராகரித்து விடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜஅலல் அம்ர இலைஹா, அவருக்கு அந்த பெண்ணுக்கு உரிமையை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றா, ஃபைன்னி கத் அஜஸ்து மா சனா அபி, தந்தை சொல்றதை நான் அனுமதிச்சிட்டேன். தந்தை இப்படி திருமணம் முடிச்சு வச்சாரே, அதை நான் அனுமதித்து விடுகிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நான் ஏன் இதை வந்து உங்களிடத்துல சொல்லி அதை நான் கேட்டேன் என்று தெரியுமா, வலகின்னி அரத், நான் விரும்பினேன், அந்த அலமன் நிசா அல்லைஸ லில் ஆபாஇ மினல் அம்ரி ஷை, தந்தைமார்களுக்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை என்று விளங்கணும் என்பதற்காக நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்றான். இது எத்தனை வருடங்களுக்கு முன்னால, 1400 வருடங்களுக்கு முன்னால தனது திருமண உரிமையை எந்த ஆண் என்ன செய்ய முடியாது, விருப்பத்தை பறிக்க முடியாது என்ற செய்தியை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் வந்து கேட்டேன்றாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் பெண் விரோத போக்கு கொண்டவர் தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கணும், அந்த கேள்வியை வந்து கேட்க முடியுமா? கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருப்பாங்க, தந்தை சொல்லிட்டாரு நீங்க முடிச்சிட்டு வாழுங்கன்னு சொல்லிருப்பாங்க, அதே சுன்னத்தா போயிருக்கும். ஆனா அந்த பெண்மணிக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இது என்ன செய்ய போவதில்லை, இந்த மாதிரி சொல்ல போவதில்லை என்பதனால வந்து அப்படி கேட்கிறாங்க. பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை நிர்பந்திக்கின்ற எந்த அனுமதியும் யாருக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், வழிகாட்டலாம், சொல்லலாம், நசீஹத்து பண்ணலாம். முடிவெடுக்கிற உரிமை இந்த விஷயத்துல யாருக்கு, பெண்களுக்கு தான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் நடந்து கொண்டேன்றாங்க. திருமணத்துல உரிமை இப்போ வந்து 1980க்கு பிறகு முன்னேறி நம்ம உரிமை கொடுக்கிறோம் என்ற பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் என்னது, அதாவது வேறு நிலைமைக்கு, அதாவது சுதந்திரம் கொடுக்கிற பேர்ல அந்த சூனாவை வெட்டி விடுறது தந்திரம், விளங்கிட்டா? இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யறாங்க, ஒரு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் என்பதை ஆணுக்கு பெண்ணுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய மார்க்கம். ஆனால் ஒழுக்கத்துடைய பாதிப்பு ஒரு பெண்ணால் ஒரு ஆணுக்கு அதிகமாக வரலாம் என்பது மனித இயல்போடு சம்பந்தப்பட்டது. ஒரு பெண் ஆணை பொதுவான இடங்கள்ல, பொதுவான விளையாட்டுகள்ல பார்க்கலாமான்னு கருத்து முரண்பாடு பட்டிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவர் என்ன செய்யக்கூடாது, ஒரு பார்வைக்கு மேல் பார்க்க கூடாது என்பதில் பெரும்பாலான அறிஞர்கள் செய்யறாங்க, உடன்பாடாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பார்வைகளால் தாக்கம் விடுவது இல்லை அதிகமாக. அதே போல ஆண்களை பொறுத்த வரைக்கும் தாக்கம் உருவார்கள். அதனால அந்த ஃபவாரிகள் ஜிபில்லியான் சொல்வார்கள், இயற்கையான உடலியல் கூறுகள், ஆசைகள், இதை வந்து இஸ்லாம் என்ன செய்கிறது, அங்கீகரிக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் தங்கி இருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்பகால ஜாஹிலிய காலத்தில் வெளியேறியது போல நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் இந்த சட்டத்தை சொன்ன பின்னால அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அனுமதிகளை கொடுத்திருக்கிறான்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பெண்களோடு நடந்து கொண்டார்கள், ஒரு வசனத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு ஒரு முறை வெளியே போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வந்து அதாவது முகம் எல்லாமே கவர் பண்ணி இருந்தாலும் கூட வெளியே போறது விருப்பம் இல்லை. போனால் ஒரு பல்லாக்கில் போற மாதிரி முழுமையா கவர் பண்ணி ஹிஜாபோட போகணும், அந்த ஹிஜாப்னா திரையோட போகணும் என்ற அளவுக்கு தான் விருப்பமா இருந்தாங்க. சௌதா ரலியல்லாஹு போறாங்க, வகானத் இம்ரஅத்தன் ஜஸீமா, அவங்க ஒரு பருத்த பெண்மணியாக இருந்தாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கொளுத்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. போறது சௌதாண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிஞ்சிட்டு, இப்போ உமர் ரலியல்லாஹு கத அரஃப்னா கியா சௌதா, சௌதாவே நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ட்டாங்க. அந்த விருப்பமின்மே காட்டுறாங்க உமர் ரலியல்லாஹு. உடனே சௌதா ரலியல்லாஹு திரும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு முள்ளு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, இப்படித்தான் உமர் இப்படி சொல்றாரு அப்படி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு கத் உதின லகுன்ன அன் தஹ்ருஜுன லிஹாஜத்திகுன்ன, உங்களுடைய தேவைகளுக்கு வெளியேறுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ரசூலுல்லாஹோட ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண மனுஷன் பேசுற வார்த்தை அல்ல, இஸ்லாமிய சட்டயாப்புக்கு வரும். அது இஸ்லாமுடைய சட்டயாப்புக்கு வரும். பெண்கள் தங்களது நியாயமான தேவைகளுக்கு வீட்டை விட்டு வெளியேறுவது என்பது அனுமதிக்கப்பட்ட விஷயம். வீட்டிலே தங்கியிருங்கள் என்ற வசனத்தை மட்டும் காட்டி பார்த்தீர்களா, பெண்கள் சிறைச்சாலையில் வைக்கிறது, வீடை சிறைச்சாலை மாதிரி அவங்க காட்டுவாங்க. அந்த நேரத்துக்கு வீடு தான் சுகம் என்று ஒரு டைம்ல சொல்லுவான்.
பெண்கள் என்று வர டைம்ல வீடை சிறைச்சாலை மாதிரி காட்டுவான். வீடு யாருக்காவது சிறைச்சாலை இருக்குதா? உலகத்துல எங்க மழை பெஞ்சி ஒரு கூரை கீழே தங்கிட்டு இருந்தாலும் அவன் மனசுல என்ன இருக்கு? ஒழுகல்ல தானே, மழை நீர் வடியல தானே. இருந்தாலும் மனசுல என்ன இருக்கு? எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்னே இருப்பான். மனநிலை வீடு தஸ்குனு, அதாவது நம்ம நிம்மதி அடையக்கூடிய ஒரு இடம். ஒரு பெண் இடத்துல போய் நிம்மதி அடைகிற ஒரு சக்கன் அது. அதனால இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னால், வகர்ன ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள். அது அலங்காரமாக வெளியேறி செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா தேவைகளுக்கு வெளியேறுவது அனுமதிக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தி வரும், நான் மற்ற பகுதியில் சொல்றேன். கணவன் மனைவியா இருக்கிற நேரத்தில் ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கிறவங்க, அந்தஸ்தில் இருக்கிறவங்க, இவங்க இவர்களை தவிர, இந்த மாதிரி உள்ளவங்கள பெண்களை தவிர மற்றவர்கள்லாம் பெரும்பாலும் அடக்குமுறையில தான் என்ன செஞ்சிருப்பாங்க, கையாளப்பட்டிருப்பார்கள். அது நம்ம யூரோப்பிய வரலாறு, அதாவது எல்லா வரலாறுகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலை அப்படி இருந்திருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ் வந்த பின்னால கொஞ்சம், அதாவது பெண்களுக்கு பேச்சுரிமை வந்திருந்தது அப்படின்றதுக்கான ஆதாரத்தை பாருங்க. என்ன அப்படி என்றால், ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வியை கேட்கணும் கொஞ்சம் அடிக்கடி ஆர்வப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா அவருடைய மகள் சம்பந்தப்படுது. யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்படுறாங்க. அதனால தயங்குறாங்க. ஒரு முறை கேட்டுட்டார் இப்னு அப்பாஸ், அந்த 2 பெண்களை பத்தி சொல்ல இயலுமா அப்படின்னு. அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த ஃபகத் சகத் குலூபுக்குமா, உங்கள் இருவருடைய உள்ளங்களும் என்ன சகத் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய, அதாவது இந்த சாய்ந்து விட்டன என்று சொல்லி வரக்கூடிய அந்த வசனத்தை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாமா அப்படி என்று சொல்லி சூரத்து தஹரீம்ல 4வது வசனத்தை சொல்லி கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ற டைம்ல சொல்றாங்க, ஒரு முறை அதாவது நான் அடிக்கடி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்டா, ஒரு தடவை உமர் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கலாச்சாரத்தில் இருந்தோம்? மக்கா கலாச்சாரத்திலிருந்து வந்தவங்க. மக்கால் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்கடா, எப்பையும் ஆண்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு அடுத்த 2வது வார்த்தையும் என்ன செய்யாது, வராது. எஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். மதீனா பெண்கள் எப்படி என்று சொன்னா, எஸ் நோவான்னு சொல்லி அவங்க சொன்னாலும் இவங்களும் 2 வார்த்தை என்ன செய்வாங்க, திருப்பி சொல்லுவாங்க. அன்சார்கள்ட்ட அந்த சொஃப்டான அந்த 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 தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ ஒரு முறை மதீனாவுக்கு வந்துட்டாங்களே, இப்போ முஹாஜிர்கள் வந்தோடனே அந்த மதீனா பெண்களோட கலந்து அவங்களும் கொஞ்சம் ஆர்வமா வந்துட்டாங்க. மதீனா பெண்களோட கலந்து அந்த பண்பாடுகள் மாறிச்சு. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயம் சொல்ற டைம்ல அந்த மனைவி திருப்பி சொல்றா, அப்படியெல்லாம் இல்லை, அப்படி அந்த மாதிரி ஒரு எதிர்த்து சொல்றாங்க. உமர்லாம் திரும்பி பார்க்குறாங்க, என்ன இப்படி என்ன எதிர்த்து பேசுறீங்கன்னு கேட்டா, உமர்லாங்கோட வாழ்க்கையில் என்ன மனைவி எதிர்த்து பேசின ஒரு ஆரம்ப தடவைகளாக அது இருக்கலாம், என்ன திரும்பி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவிமார்களும் தான் திருப்பி பேசுறாங்கண்ணா. ரசூலுல்லாஹோட மனைவிமார்களும் தான் திருப்பி பேசுறாங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் பகைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் பகைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு முதல் ஞாபகம் வருது, இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மகள் ஹப்ஸாவோட எப்படி நிலைமை இருக்கும்னு சொல்லி உடனே என்ன செய்யறாங்க, நேர ஹப்ஸாட வீட்டுக்கு போய் சொல்றாங்க, இப்படி ஏதாவது நடக்குதாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அவங்க பொதுவா சொல்றாங்க, ஆனா இவங்க யார்கிட்ட நேர ஹப்ஸாட்ட போறாங்க. ஹப்ஸா சொல்றாங்க, காலையில பகைச்சோம்னா நைட் வரைக்கும் என்ன செய்வோம், திருப்பி பேசுவோம், திருப்பி சொல்லுவோம், பகைச்சிக்கிட்டு இருப்போம். அதான் ரசூலுல்லாஹ் கோவத்தோடு இருப்பாங்க, அவங்களும் கோவத்தோடு இருப்பாங்க. முழு நாளும் கோவத்தோடு இருப்பாங்க. இதைத்தான் கொண்டு போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த தவிர்க்கணும், சந்திரனு தான் போகணும், விளங்கிட்டா? இந்த வாழ்க்கை உலகத்துல இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் வாழ்ந்துக்கிறாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பகமையே வரலாத ஒரு வாழ்க்கை. ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சாதான் அப்படி வருமே தவிர இந்த மாதிரி வாழ்க்கை விட்டு யாருக்கும் தவிர்க்க இயலாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தவிர்க்க முடியாது. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், காலையில இருந்து இரவு வரைக்கும் பகைக்கிறாங்கன்னு உடனே சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க அப்படி செய்யாதீங்க, பகைக்கலாம்னா நீங்க பகைக்காதீங்க, நீங்க கூட ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்காதீங்க, திருப்பி சொல்லாதீங்க, ஏதாவது வேணும்னா என்னட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன். ரசூலுல்லாஹ்ங்கட மாமக்காரர் தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க ஏதாவது வேணும்னா என்ன இடத்துல சொல்லுங்க, நான் வாங்கி தரேன் அப்படி என்று சொல்லி, லா தஸ்தக்திரி அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கூட கேட்காதீங்க அப்படின்றாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயத்துல சொல்றாங்க, இது விவாகரத்துல முடிஞ்சிடும். இன்னொன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு எல்லா மனைவிமார இருப்பாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள வச்சு இவங்களும் கொஞ்சம் உரிமை எடுத்து இப்படி பேசுறாங்களோ, மனசார விருப்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அப்படித்தான் இருக்கும், உறவுகளே அப்படித்தான் இருக்கும், மனைவியிலே மனதார விருப்பங்கள் கூட குறைய இருக்கும், உரிமைகள் சமமாக இருந்தாலும். அப்ப சொல்றாங்க, யாராவது மற்ற பெண்கள் அந்த மாதிரி கேட்கறத பார்த்து நீங்க கேட்க வேணான்றாங்க, மற்ற பெண்கள் அப்படி கேட்கறத பார்த்து நீங்கள் கேட்க வேணான்றாங்க. சொல்லிட்டு உமர்லாம் போயிட்டான். கொஞ்ச நாளைக்கு போறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு நண்பர் மிக்கிறார். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட படிப்பதற்காக ஒரு நாள் ஒருவர் போவார், இன்னொரு நாள் இன்னொருத்தர் போவார், இப்படி மாறி மாறி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் சொன்ன செய்திகளை இவர்கிட்ட சொல்றது, அவர் கேட்ட செய்திகளை இவர்கிட்ட சொல்வது, இவர் கேட்ட செய்திகளை அவர்கிட்ட சொல்றது. ஒரு நாள் நைட் அல்லது அதாவது இரவுல தட்டுறாங்க, மிக வேகமாக கதவை தட்டுறாங்க.
இவர் நினைச்சார் கஸ்ஸான் மன்னன் வந்துட்டார், யுத்தம் நடக்க போது போலேன்னு சொல்லி உமர்லாங்க வேகமாக வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா மனைவியும் தலாக் பண்ணிட்டாங்கன்றான். ரசூலுல்லாஹ் எல்லா மனைவியும் தலாக் பண்ணிட்டாங்க. மீடியாவே தேவையில்ல, பார்த்தீங்களா, தலாக்கே பண்ணலை. ஆனால் அந்த செய்தி எப்படி அவருக்கு வந்து சேர்ந்து பார்த்தீங்க தானே, அந்த பக்கத்தில் தான் எல்லா மனைவியும் தலாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே ஃபோட்டோ அப்போ இந்த இந்த கால சுச்சுவேஷனில் வாட்ஸ்அப்பில் தான் வருது, எல்லாரும் தலாக் பண்ணிட்டோம், உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது. ஃபார்வர்ட் பண்ணி சுற்றி அவருக்கே வரும். இது எப்போ நடந்து எனக்கு நீங்கள் தான் அனுப்பினீங்க, இந்த லெவலில் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. அப்போ உடனே என்னது தலாக் பண்ணிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு இது நடக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு உமர் ரலியல்லாஹு நேராக ஹப்ஸா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு போகிறாங்க, அந்த ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளியில் இல்லை, ரசூலுல்லாஹ் வீட்டில் பக்கத்தில் ஒரு மேல் மாதிரி இப்படி ஒரு பரன் அமைச்சு ரசூலுல்லாஹ் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, மூடி க்ளோஸ்ட். அங்கே ஒரு காவலுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு இளைஞர் இருக்கிறார். உமர் பள்ளியில் எல்லாரும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து, கொஞ்சம் பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சு கொஞ்சம் பேர் அழுகுறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அனுமதி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறதுக்கு. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல, அவர்களோட உமர்லாம் உட்கார்ந்துட்டாங்க. மறுபடி சொல்றாங்க என்னால் முடியல, மறுபடி போய் அனுமதி கேட்குறாங்க. மறுபடி ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல, மறுபடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. திருப்பி அனுமதி கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன செய்யுது, உமர் அனுமதி கேட்கிறான்னு சொல்லுங்கன்னு பின்னால அனுமதி கொடுக்கப்படுது, போறாங்க. இப்போ உமர்லாவோட நோக்கம் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து மனசை குளிர்விக்கணும். கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க வந்து பெண்களை எல்லாம் தலாக் பண்ணிட்டீங்களான்னு கேட்காங்க. இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். பார்த்தீங்களா, விவாகரத்து நான் பண்ணலைன்னா. அதோட உமர்லாம் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நான் இப்பொழுது சிரிக்க வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை நான் சிரிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்க வைக்க வேண்டும் நினைச்சிட்டு அவங்க என்ன ரசூலுல்லாஹ் அந்த மனதுக்குள்ள ஒரு சிரிப்பு வரணும் அப்படி என்பதற்காக என்ன சொல்றாங்க அப்படி என்று சொன்னால், இது வந்து நடக்குது ஃபஜ்ருக்கு பிறகு, இந்த சப்ஜெக்ட் நடக்குது ஃபஜ்ருக்கு பிறகு. என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்களை பார்த்து. அதாவது அல்லாஹ்வின் தூதரே, மக்கா பெண்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் இருந்தாங்க, ஆண்கள் சொன்னா என்ன கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த அன்சாரி பெண்களோட பழகி அப்படித்தான் இது என்னது இந்த மாதிரி பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சதுன்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஃபதபஸ்ஸமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த பழக்கத்தை பெரியோரு சமூக இஷ்யூவா ரசூலுல்லாஹ் பார்க்கல, பழகினதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கல. அதை சொன்ன உடனே ஃபதபஸ்ஸமன் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். அதுக்கு நடவடிக்கை எடுத்தார்கள் இதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி பழக்கத்தால் தான் அவங்க அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்தது மட்டுமல்ல, நான் வந்து ஹப்ஸாக்கு என்ன சொன்னேன் தெரியுமா அப்படின்னு உமர்லாம் திருப்பி சொல்றாங்க. மற்றவங்க வந்து அழகாய்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நெருக்கமாய்க்கிறாங்கன்னு அவங்க உரிமையா பேசுறாங்க, நீங்களும் பாஞ்சு கொண்டு என்ன செஞ்சிட வேணா, பேசிட வேண்டாம் அப்படி என்று சொல்லி நான் வந்து என்ன செஞ்சேன், ஹப்ஸாட்ட சொன்னேன். மறுபடி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இரண்டாம் முறை என்ன செய்றாங்க, சிரிக்கிறாங்க. ஏண்ட மனைவி, இன்னொரு அறிவிப்புல வருது, ஏண்ட மனைவி வந்து அதாவது ஒரு கோபத்தில் இந்த மாதிரி என்ன எதிர்த்து பேசியிருந்தா நான் களத்துக்கிட்டால பிடிச்சிருப்பேன்றாங்க. யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் அப்படி நிறுத்தி கேட்டிருப்பேன்றாங்க. அந்த அந்த சித்தத்தை சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்ன பின்னால இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி 3 முறையும் அந்த குடும்ப வாழ்க்கையுடைய 3 நிகழ்வையும் கேட்டு நபி அவர்கள் சிரித்தார்களே தவிர, ஆகா பெண்களிடத்தில் பெரியோர் இஷ்யூ ஒன்று இருக்கிறது, இதை வந்து நம்ம தீர்க்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் இறங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ஐயும் கேட்ட பின்னால செய்தி அப்படியே வேற தலைப்புக்கே மாறுது, இந்த சப்ஜெக்டே இல்லை, வேற தலைப்புக்கு மாறுது. என்ன தலைப்புக்கு மாறுதுன்னா, உமர்லாம் அப்படி பார்க்குறாங்க, அவர் இருக்கிற இடத்த அவ்வளோ ஏழ்மையா இருக்குது, அல்லாஹ்வின் தூதரை நீங்க இப்படி இருக்கிறீங்க, ரோம பாரசீக மக்களை பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அந்த செய்தி அதோட முடியுது. அந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட்டுக்கு போகுது. இதுல இருந்து நீங்க நினைச்சு பாருங்க, இது வந்து 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஒரு பெரியோரு பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தனியை ஒதுங்கிட்டாங்க, 1 மாத காலம் பேச மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இந்த விஷயங்கள் சொல்ற நேரத்தில் நபி அவர்கள் தங்கள் ஒதுங்கி நின்று தங்கள் கோபத்தை தணிக்க நினைத்தார்களே தவிர முடிவுகளோ எந்த விதமான நடவடிக்கையில ரசூலுல்லாஹ் என்ன செய்ய எடுக்கல. அல்லாஹ் தான் சட்டத்தை இறக்குறான், நீங்க இந்த உலக வாழ்க்கையையும் அதன் இன்பங்களையும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் சட்டத்தை இறக்குறான். அந்த சட்டம் வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு முடிவெடுக்கலாம், முடிவெடுக்காமலும் இருக்கலாம், அப்படிதான் சட்டம் இறங்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கின உடனே ரசூலுல்லாஹ்களுக்கு இப்ப கடமை ஆயிட்டு. என்ன கடமை ஆயிட்டு, இதை மக்களுக்கு ஓதி காண்பிப்பது, அந்த மனைவிமார்களோட பேசுவதும் கடமை ஆயிட்டு. கடமை ஆயிட்டு போய் என்ன செய்யறாங்க, முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க, போய் சொல்றாங்க. இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பயான்கள் நீங்க பார்க்கலாம், ஆயிஷாலாம் சொன்னார்கள், ஆயிஷாலாம் நடந்தது, ஆயிஷாலாம் அப்படின்னு வரும். அப்ப சிலருக்கு ஒரு கேள்வி வரும், மற்ற மனைவிமார்கள் இருக்கத்தானே செய்யறாங்க, எல்லாம் ஆயிஷால வருது. ஹதீஸ்களை கூட அறிவித்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஸ்களை கூட அப்படின்னா எல்லா பயான்ல என்ன ஆரம்பிக்கும்னா ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள் தான் ஆரம்பிக்கும். அதுக்காக எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற மனைவியுடைய செய்தி எல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க, அதுல சொல்லுவாங்க. இதுல சொல்லக்கூடிய அந்த செய்தியிலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹப்ஸாலாம் நிறைய சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல அவங்களுக்கு எதிரான செய்தி தான் அது.
அதை என்ன செய்வாங்க சொல்ல, மற்ற மனைமார்கள் யாரும் என்ன செய்யல, அதுல சம்பந்தப்படல. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஆயிஷா ரலியல்லாஹு கூடுதலாக சொல்லப்படுவதற்கான காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சது. மற்றபடி நீங்க செய்திகள் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முஸ்னதுகள் இருக்குது, அவங்க அறிவிச்ச ஹதீஸ்கள் என்று எல்லாருக்குமே என்ன செய்து முஸ்னதுகள் இருக்கின்றன. எனவே இதுல நீங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னால், அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனம் இறங்கு, ரசூலா நேரா ஆயிஷா கிட்ட வராங்க. ஆயிஷா கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படித்தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிக்கிறான், தலாக்க வந்து சட்டத்துல சொல்லுவாங்க, தலாக்கை பெண்ணிடத்தில் ஒரு பெண் கொடுக்கலாம், ஒரு ஆண் கொடுக்கலாம், தலாக் விஷயம் உங்களது கையிலே அப்படி கொடுத்துடலாம். தலாக் வந்து ஒரு ஆண் தானே தலாக் பண்றது, இந்த 3 தலாக்க முடிவெடுக்கிற உரிமை யாருக்கு, உங்களுக்கு என்று பெண்ட கையில கொடுத்துடலாம். அது பிறகு நீங்க கவனமா இருக்கணும். ஏன் நான் வந்து நீங்க என்ன விவாகரத்து செஞ்சுட்டாக ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா டைவோர்ஸ் ஆகிறாரு, மனைவிட கையில கொடுக்கலாம். இது ஃபிக்ஹ்ல நீங்க பார்க்கலாம். எனவே இந்த நேரத்தில் மர்வான் ஹக்கம் எப்படி ஒரு வழக்கு கொண்டு வரும், ஒரு பெண் வந்து என்ன செய்யறாங்க, அதாவது ஒரு ஆண் வாரார், இப்படிதான் என்ன மனைவிட்ட தலாக்க கொடுத்துருந்தேன், தலாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னாங்க, 3 தலாக்கையும் பண்ணி விட்டாங்க, 3 தலாக்கையும் பண்ணி பிரிச்சு விட்டாங்க. என்ன செய்யறீங்க நீங்க சொல்ற நேரத்தில் உங்களுடைய நியத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டாங்க. ஒரு தலாக் நியத் எண்ணம் இருந்துச்சா, 3 தலாக்கே அவங்களுக்கு கொடுக்கறதாக நியத் இருந்துச்சான்னு கேட்டாங்க. ஒரு தலாக் தான் என்ன ரைட், மற்ற 2 உரிமையும் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல அப்படி என்று சொன்னார்கள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தலாக் உரிமையை அவங்களோட கையில கொடுக்குறது குர்ஆன் இந்த வசனம். அப்படி கொடுத்த பின்னால ஆயிஷாட்ட சொல்றாங்க, நீங்க முடிவெடுக்க வேணாம். ரசூலுல்லாஹோட நளினத்தை பாத்தீங்கதானே, 29 நாள் கோபத்துல முடிச்சு வராங்க, நீ முடிவெடுக்க வேணாம், தந்தை தாயிட்டையும் என்ன செய்யுங்க மசூரா பண்ணுங்கன்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, தந்தை தாயிட்டையும் மசூரா பண்ணுங்க என்று சொல்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியும், எனது தந்தையும் தாயும் என்னை பிரிய சொல்ல மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும்ன்றாங்க. எனது தந்தையும் தாயும் என்னை ரசூலுல்லாஹ்களை பிரிய சொல்ல மாட்டாங்கன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்ப தந்தை தாயிட்ட மசூரா பண்ணிக்கங்க, அதனால தான் சொன்னாங்க, அதனால தான் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், 29 நாள் முடிஞ்சு வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பார்த்து ஆயிஷா கேட்டாங்க, என்ன தெரியுமா, மாசம் இன்னும் முடியலையேன்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நம்ம 29 நாள் அப்படி பகைச்சிட்டு வீட்டுக்கு வரோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா திருந்திருப்பாங்க, நம்மளை கட்டுப்பாடுன்ற எண்ணத்துல தான் நம்ம இருப்போம். இன்னும் மாசம் முடியலைன்னு சொன்னா அதான் கடைசி மாசம், சரியா? அப்ப அந்த இடத்துல மாசம் முடியலைன்னு சொல்றாங்க, அதான் 29 30 மாசம் முடியலைன்னு. அங்கே ரசூலுல்லாஹ் ஃபிக்ஹ் சொல்றாங்க, மாதம் 29ஆகவும் அமையும் 30ஆகவும் அமையும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொல்லிட்டு போனாங்கன்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இந்த பேச்சுரிமை ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள், இதுல எத்தனை பேர் சம்பந்தப்படுறாங்க, மதீனா பெண்கள், மக்கா பெண்கள், அதுபோல மற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி, இது போன்ற அத்தனை பேர் இந்த பேச்சுரிமையில சம்பந்தப்படுறாங்க. இந்த பேச்சு விஷயத்தை திருப்பி கணவனுக்கு பேசுற விஷயத்தை நபியவர்கள் கட்டுப்படுத்தியதாக ஒரு செய்தி இதுல என்னது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். பேசுவதற்கு உரிமை அவர்களுக்கு உண்டு, திருப்பி சொல்வதற்கான உரிமை உண்டு, மறுப்பு சொல்றதற்கான உரிமை உண்டு. ஆனா எதுக்கு மறுப்பு சொல்ற, என்ன சொல்றோம்ன்றது விளங்குறது புத்திசாலித்தனத்தோட சம்பந்தப்பட்டது, அது நீங்க தேர்வு செய்யறதோட சம்பந்தப்பட்டது, அவங்க உங்களே தேர்வு செய்யறதோட சம்பந்தப்பட்டது. அதுக்கும் உரிமைக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் உரிமைக்கு என்னது சம்பந்தம் இல்லை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இத்தாவுடைய சட்டம் எப்படி வருகிறது, அதாவது கணவன் மரணித்த பின்னால பெண்களுடைய அன்றைய கால வளமை எப்படி இருந்துச்சு அப்படி எடுத்த ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில பெண் உரிமையோடு சம்பந்தப்பட்டு சொல்றாங்க. ஒரு பெண் வந்து சொல்றா, இப்படிதான் என் மகள் வந்து கணவன் மரணிச்சுட்டா, மருமகன் மரணிச்சுட்டாரு, இப்ப இதால வைக்கிறாங்க, ஆனா கண்ணுல கொஞ்சம் வலி, கண்ணில் வந்து ரமது ஏற்பட்டுட்டு, அப்போ தஸ்தகை ஐனஹா அப்படின்னு சொல்றாங்க, ரமது ஏற்பட்டுட்டு கண் வலி ஏற்பட்டுட்டு, அதனால சுருமா போடுவா, அஞ்சனம் போடுவான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், சுருமா போட வேண்டாம். சுருமா போடுவான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த சமுதாயம் எங்கிருந்து டெவலப் ஆகிக்கு தெரியுமா? அதில் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க தெரியுமான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ வந்து நீங்க சுருமா போடலான்னு கேட்குறீங்களே, இதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க? ஒரு வருஷ காலம் டைவோர்ஸ் கணவன் மரணிச்சுட்டா ஒரு வருஷ காலம் ஒரு குடிசைக்குள்ள இருக்கணும். அதை இன்னும் செஞ்சுட்டு ஒரு குரூப் குடிசைக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அந்த குடிசை வந்து இருட்டு, அப்படியே தான் இருக்க வேண்டியது. அந்த குடிசைக்குள்ள இருந்தா குளிக்க கூடாது, ஒரு வருஷத்துக்கு சட்டம் வச்சிருந்தாங்க. அந்த குடிசையில இருந்து அப்படி குளிக்காம இருந்து கடைசியா என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆடு அல்லது ஒரு கழுதை அதுக்குள்ள அனுப்பி விடுவாங்க, கட்டி என்னால அனுப்பி விடுவாங்க. அந்த பெண் என்ன செய்வாங்க, தன் அசுத்தத்தை எல்லாம் அந்த கழுதையிலேயே ஆட்டிலேயே தன் உடல் சுத்தத்துக்காக தேய்த்து கொள்வார். செய்தியில வருது, அப்படி தேய்க்கப்பட்டால் அந்த ஆடும் அந்த கழுதை உசுரோட இருந்ததில்லை என்று. ஒரு வருஷ அசுத்தம், உசுரோட இருந்ததே என்ன இல்லை. அதுக்கு பின்னால் அந்த பெண் என்ன செய்வாண்டா, ஒரு சாணத்தை எடுத்து வெளியே வீசுவா, ஒரு சாண கட்டி எடுத்து வெளியே வீசுவா. அப்படின்னா என்ன, ஓகே இந்த காலம் முடிஞ்சது. எவ்வளவு கேவலமா வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நீங்க இருந்தீங்க, ஒரு சுருமாவை தவிர்த்து கொள்ள இல்லாதான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இன்னமா ஹிய அர்பாத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, ஒரு 4 மாதம் 10 நாள். இப்ப
4 மாதம் 10 நாள்ல சுருமாவை தவிர்த்து கொள்றது மட்டும் இது உங்களுக்கு முடியாதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதை சொல்லி கேட்கிறாங்க? அதாவது பெண் உரிமை என்ற கான்செப்டே இப்பதான் உங்களோட யோசனையில வந்து அர்த்தம் அல்ல. அப்பயே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அதை சொல்றாங்க. என்னன்னா அப்படி இருந்தீங்க. இதுல இது மாத்திரமல்ல, இந்த 4 மாதம் 10 நாள் எவ்வளவு சட்டம் விதிவிலக்கு கொடுக்குது. குழந்தை இருந்தா குழந்தை அவங்களுக்கு பிறந்துருது, கணவனுடைய இதாக்கு பிறகு குழந்தை பிறந்துட்டு அதோட இதா என்ன செய்யுது? முடிவடைகிறது. அதோடு இதா முடிவடைகிறது பார்க்கிறோம். இனி எத்தனையோ இடங்கள்ல முடிவடைது. அன்புள்ள சகோதரர்களை, இப்ப இது மிக முக்கியமான இது. ரசூலுல்லாஹ் சொல்றா சுருமா போட வேணும், அலங்காரம் போட. கணவனுக்காக நீங்க அவ்வளவு 4 மாசம் 10 நாள் என்ன செய்ய இருங்கன்றாங்க. அதுல கூட மிக முக்கியமான பிரதானமான சப்ஜெக்ட் வந்து குழந்தை சார்ந்த விஷயம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், இப்ப நான் சொல்றதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். 3வது தரப்பை வச்சு இந்த தலைப்பை யோசிக்கவே வேண்டாம். 3வது தரப்பிட்ட இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை. 2 தரப்பு சொன்னனே, இந்த 2 தரப்பு தான் நம்ம சிந்தனையில இருக்கணும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தாவுடைய பெண் இத்தால இருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து சொல்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவன் என்னைய 3 தலாக் பண்ணிட்டார், அப்ப நான் இத்தால இருக்கிறேன். இது எல்லா தலாக்குக்கும் பொருந்தும். ஆனா எனக்கு வந்து என்ன செய்யணும்? எனக்கு ஈத்த மரம் இருக்குது. அந்த ஈத்த மரத்துடைய அந்த குலைகளை எல்லாம் பறிப்பது நான். அதுல இருந்து வருமானம் எனக்கு இருக்குது. நான் அதை போய் என்ன செய்ய, அதாவது அதுக்குரிய விளைச்சலுடைய நேரம் அறுவடை செய்ய எடுக்கவா, பிச்சை எடுக்கவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலா ஃபஜுத்தி நஹ்லக், அப்படிதான் போங்க, நான் போய் உங்கள் ஈத்தன் குலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க அறுத்து எடுங்கள். ஃபஇன்னக அஸா அன் தஸத்தகி அவ் தஃஅலி மஅரூஃபா, அதை எடுத்தா நீங்க தர்மம் செய்யலாம், நல்ல விஷயங்கள் செய்யலாம். இத்தாலிக்கிற பெண்ணை பார்த்து நீங்க போய் என்ன செய்யுங்க, அவைகளை என்ன செய்யுங்க எடுத்துக்கங்க, அதை வச்சு என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க, அதை வச்சு நீங்க நல்ல விஷயங்களை செய்யுங்கன்றான். இதை வச்சு சில அறிஞர்களை தவிர பல அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தலாக் இந்த கணவனுடைய இத்தாவுக்கும் தான், மற்றபடி கணவன் மரணித்த இத்தாவுக்கும் தான், தலாக்குடைய இத்தாவுக்கும் தான், அந்த மரணித்த இத்தாவுக்கும் தான் இது பொருந்தும் என்று என்ன சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு தேவை இருந்தால், செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தால், இத்தாவுடைய காலத்தில் கூட போய் பொருளாதாரம் அவங்களுடைய விளைச்சல் அவங்க அதை பறிச்செடுத்து அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அந்த உரிமை இஸ்லாம் என்ன செய்யுது? பொருளாதாரத்தை வச்சுக்கொள்ற உரிமை வழங்குது. நீங்க பெண் உரிமை சம்பந்தமா வாசி பாருங்க. அந்த காலத்து காட்டு வாழ்க்கையில ஈக்கிற மாதிரி தான் என்ன செய்யுது எழுதுறாங்க. என்ன என்றால், பெண்களுடைய சொத்துரிமை, பெண்களுடைய பொருளாதார உரிமை, அதைத்தான் இந்த சிடோ சொல்கிறது அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்பயோ கொடுத்தாச்சு. எப்ப 1400 வருடங்களுக்கு முன்னாலே என்ன கொடுத்தாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, பெண்களுடைய இந்த உரிமையில் நம்ம பார்க்கிறோம். இதா முடிஞ்சது. நான் வந்து பிறப்பிலிருந்து அப்படியே உண்டா ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட அந்த முறைகளை சொல்லிக்கணுவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதுல வந்து உரிமை சார்ந்த குர்ஆன் வசனங்கள் வேறு வேறு ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. நபி அவர்கள் இதுல வந்து நேரடியாக சம்பந்தப்படணும், அதான் தலைப்பு. அதனால் அந்த விஷயங்களை நான் சொல்லி வருகிறேன். இதுல நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி வாரா. இது வந்து அதாவது இதனுடைய தரத்துல வந்து கருத்து முரண்பாடு இருக்குது. இதை அதாவது ஷேக் அல்பானி அவர்கள் ஹசன் என்று சொல்கிறார்கள். சுனன் அபூ தாவூதுல வரக்கூடிய செய்தி 2276 இலக்கத்துல வருது. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னபனி ஹாதா கான பத்னி லஹு விஆன், இந்த புள்ள எனது வயிறு அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு பாத்திரமாக, அதாவது ஒரு பாதுகாப்பாக, ஒரு பையாக இருந்துச்சு. வசதி லஹு சிகான், என் மார்பு அவனுக்கு பாலூட்டக்கூடிய உண்டாக என்ன செஞ்சது, குடிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. வஹஜ்ரி லஹு ஹிவா, என் மடி அவனுக்கு ஒரு அவன் நிம்மதியாக ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக என்ன செஞ்சது, எனது மடி இருந்தது. வ இன்ன அபாஹு தல்லகனி, என்னுடைய தந்தை என்னை தலாக் பண்ணிட்டார், இந்த பிள்ளையோட தந்தை என்னை விவாகரத்து பண்ணிட்டார். வ அராத ஐயன் தஸிஅஹு மின், இந்த குழந்தையை என்னை எடுக்க நினைக்கிறார். இந்த 3 அந்த பிள்ளைக்கு என்னால போச்சு, இந்த குழந்தையை என்னிடத்திலிருந்து என்ன செய்யறாரு, பறிக்க நினைக்கிறார். அப்படி என்று சொன்ன உடனே ஃபகால லஹா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்தி அஹக்கு பிஹி மாலம் தன்கஹி, மாலம் தன்கிஹி, அதாவது நீங்கள் திருமணம் முடிக்கின்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு மிகவும் உரிமையானவர் நீங்க தான். நீங்க இன்னொரு திருமணம் முடிக்காத வரைக்கும் அந்த குழந்தைக்கு முழு உரிமை யாருக்கு உள்ளது, உங்களுக்கு தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இந்த லேசான சட்டத்தை நீங்க லேசா எடுத்து கொடுங்க வேண்டிய அரசாங்கத்தில் அங்க இங்க எல்லாம் அதுக்கு பல போராட்டம் இருக்கு. இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் இதான், அதாவது உங்களுக்கு முழு உரிமை உண்டு திருமணம் முடிக்காத வரைக்கும். திருமணம் முடிக்காத வரைக்கும், திருமணம் முடிச்சிட்டா அது தாருக்கு போயிடும், தந்தையுடைய உரிமைக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த ஹதீஸ் மிக நஸ்ஸான மிக தெளிவான ஒரு தீர்ப்பை என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, சம்பாதிக்கின்ற உரிமை, சொத்தை வைத்துக் கொள்கின்ற உரிமை, அதை யாருக்கு கொடுக்கணும் முடிவெடுக்கிற உரிமை யாருக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு. ஒரு பெண் தன் இரத்த உறவுகளை, தன் சொந்தங்களை, தன் பந்தங்களை, தன் தாய் தந்தையை, தனது இன்னொரு கணவனுடைய பிள்ளைகளை கவனிப்பதற்கெல்லாம்
கணவனிடத்தில் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் அவரை மட்டும் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணுமே தவிர, அது குடும்ப வாழ்க்கைக்காக இல்ல, அதை எனக்கு தவிர்த்து கொள்ளலாண்டா இன்னொரு உரிமைக்கு டைவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம், என்ன செய்யலாம், டைவோர்ஸை கேட்டுட்டு போகலாம். ஆனால் அதை விரும்ப மாட்டாங்களே, அதனால் அந்த எல்லைக்குள்ள நான் என்ன சொல்றேன்டா, அவ்வளவு உரிமை இஸ்லாம் என்ன செஞ்சு கொடுத்திருக்கு. ஒரு நாள் ரசூலாங்க பெண்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க அப்படி என்று நீங்க கணவனை நிராகரிக்க அந்த உரை நிகழ்த்துறாங்களே, அந்த உரை நிகழ்த்தி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்துல்லா இப்னு மசூத் மனைவி வீட்டுக்கு போய் நகையெல்லாம் எடுத்து தர்மம் செய்யறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மசூதுக்கு இன்னும் மனைவி மூலம் பிள்ளைகளும் இருக்குது. அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாரு, இந்த சொத்துக்களை நீங்க தர்மம் செய்யறதுக்கு என்ற பிள்ளைகள் நானும் மிச்சம் தகுதி என்றாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, சொத்துக்கு இன்றைக்கு நம்ம கூட அந்த உரிமையை வழங்கிக்கிறோமா? எவ்வளவு நகை போட்டிருந்தாலும் சந்தோஷமா பேசாம இருக்கிறான். ஏன், ஒரு வருஷத்துல 2 பேரும் பொதுவாக்கி விட்டு நகையை வித்து விடுறான். நகையை வித்துட்டு கணவன் மனைவி ஒன்றுக்குள்ள உண்டுன்றான். கணவன் மனைவி ஒன்றுக்குள்ள உண்டுன்னா ஏன் தலாக் பண்றீங்க? அதுக்கப்புறம் அந்த பெண் சண்டை, ஏன்டா இவ்வளவு நகை நடந்துச்சு. இஸ்லாமிய சட்டப்படி வாழ்ந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை என்ன செஞ்சிக்காது, வந்திருக்காது. உங்களது தான், எனது தான் என்று வாழ்ந்திருந்தா இந்த சிக்கல் என்ன செய்யாது, வராது. ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்னது 2 நேரத்தில் இது சிக்கலா போயிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவ கணவன் அப்படி சொன்ன உடனே நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டுட்டு வரேன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டு விட்டு வருகிறேன். நான் ஹஸ்பண்ட் ஆகிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறேன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிற வந்த உரிமை அந்த ஆண்களுக்கு இருக்கவில்லை. அமைதியாகிறான். நேர மனைவி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு. அங்க போனா ஒரு பெண் வந்திக்கிறான், அவங்களுக்கு சேம் பிரச்சனை. அவங்களும் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்திக்கிறாங்க கேள்வி கேட்கறதுக்கு, கணவனுக்கு கொடுக்கலாமா பிள்ளைக்கு கொடுக்கலாமான்னு, தண்ட சக்காத்தை கணவனுக்கு பிள்ளை கொடுக்கலாமா, இவங்களும் அதுக்கு தான் வந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் பிலால் ரவங்க வாராங்க. ஜைனப் அதாவது அந்த அப்துல்லா இப்னு மசூத் மனைவியோட பேர் ஜைனப். சொல்றாங்க, இந்த தேவையை சொல்றாங்க, யார் வந்தன்னு சொல்ல வேணான்றாங்க. யார் இந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்ல வேண்டாம் என்றாங்க. கேள்வி கேட்கிற டைம்ல ஏன்ற அளவுக்கு பர்சனல் டீடைல்ஸை சொல்லாம கேட்க பார்க்கணும், அதான் நல்லது. இது சும்மா ஏன் கணவன் இப்படி நடந்துட்டார், ஏன் உங்களோட கணவனை காட்டுறீங்க, ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே, அப்படி சொல்லாம டைரக்ட்லி காட்டி விடுறது. இவருக்கு ஏற்கனவே இவருக்கு பகமை இருக்கும், அவன் அப்படி செஞ்சுட்டு தான் இருப்பான் இவனு நினைக்கிறேன், ஃபத்வா அப்படியே மாறிடும். அதனால ஜென்ரலா என்ன செய்யணும், ஒரு கேள்வியை கேட்கணும், தாக்கத்தை ஏற்படுத்தாம. அப்ப பேரை சொல்ல வேணாம்ன்றாங்க. அங்க போன ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, கேள்வியை கேட்டுட்டு யாருன்னு கேட்கறாங்க, ஜைனப் என்றாங்க. பிலால் ரலியல்லாஹு மறைக்கிறதுக்கு ஐயோ ஜயானி, எந்த ஜைனப்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ், எந்த ஜைனப்னு கேட்கறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் மனைவி ஜைனப்ன்றாங்க. யாரு, பிலால் ரலியல்லாஹு. கேள்விக்கு சொல்ற ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்கடா, தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், அதாவது தர்மம் செய்யலாம், கணவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீங்க தாராளமாக கொடுக்கலாம்ன்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, சதகா இப்னு மஸ்ஊத் உண்மை உரைத்தார், ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மன் தஸத்தக்து பிஹி அலைஹிம், நீங்கள் தர்மம் செய்வதற்கு உங்கள் கணவரும் உங்களது பிள்ளைகளும் என்ன மிகவும் தகுதியானது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்றத நாம் பார்க்கிறோம். கேள்வி எந்த மெத்தட்ல வந்திருந்தாலும், தனது பிள்ளைகளுக்கு உரிய தந்தையாக அவர் இருந்தாலும் பெண்ணுக்கு கணவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் செலவழிக்க வேண்டிய கடமை என்ன இல்லை. அதனால் யாருக்கு செலவழிக்க வேண்டிய கடமை இல்லையோ அவர்களுக்கு ஜகாத் என்ன செய்யலாம், அவங்க கொடுக்கலாம் என்ற செய்தி சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்மணி எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், இவர் அன்றாட கூலி தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, பேசாம இருக்கலாம். இவர் தான் கொண்டு வந்து கொடுக்கணும், ரொட்டியா இருந்தாலும் அதா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கணும். அவங்க தாராளமா அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யலாம், தன் குடும்பத்துக்கு அங்க இங்கெல்லாம் செலவழிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த பிழையும் இல்லை. அதுல இவர் கோவப்பட்டார்னா இவர் மார்க்கம் தெரியாதவர், மார்க்கம் விளக்கம் இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய இந்த ரைட்டை நீங்க உலக சட்டங்கள் எல்லாம் கொண்டு வாங்க, நடைமுறைக்கே கொண்டு வர இயலாது உங்களுக்கு, இஸ்லாத்தை தவிர. ஏன்னா அவனுக்கு மர்மை அச்சம் இருக்கு, நபிகளாரை கட்டுப்படும் என்ற எண்ணம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகான ஒப்பந்தங்களை ரசூலுல்லாஹி உரிமைகளை வழங்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் குறைஷி பெண்கள் அன்சாரி பெண்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நிஅமன் நிசாஉல் அன்சார், அன்சார் பெண்களில் மிக சிறந்த பெண்கள், லம் யகுன் யம்னஉஹுன்னல் ஹயாஉ ஐயத்தஃபக்கஹ்ன ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே விளக்கம் பெறுவதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமை என்ற பகுதி எடுத்தால் அது நிறைய பேசலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய உரிமைகள் நிறைய பேசலாம். நபி அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை மாத்திரம் தான் நான் இங்கே என்ன செஞ்சுக்கிறேன், குறிப்பாக எடுத்தேன். எனவே இந்த அழகிய மார்க்கத்தை நம்ம பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன் போறதால தான் பிரச்சனை. முன்னால யாரோட பேசுறேன்னு என்ன செய்யணும் தெரியணும்.
அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், மெசேஜை எடுத்து வைக்கணும். எனவே இது முதல் இரண்டாவது தரப்பாருக்கு மிக பொருத்தமான செய்திகள் இந்த இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை சிறப்பான முறையில் புரிந்து இஸ்லாத்துடைய தூதின் அழகை சிறப்பாக எடுத்து வைக்கின்ற மக்களாக அனைவரையும் ஆக்கியல் புரிவான. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.